நான் என்ன கேட்குறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார்? நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில். அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் அங்க சொல்லுங்க. நான் 7:47க்கு உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47க்கு போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10க்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்களை எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டு தகவல் தெரிஞ்சவனே என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கும் பதில் சொல்லாம, யாருக்கும் உதவி செய்யாம? அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நிற்போம். நான் மட்டும் இல்லை, எங்க நிர்வாகிகள் எல்லாரும் முன்னாடி நிற்போம். அதான் எங்களுக்கு எங்க தலைவர் கத்துக் கொடுத்த பாடம்.